Good morning, students. This video is on the paper translation studies and the topic poetry translation. We shall continue the topic poetry translation. Now, the other area of difficulty in translating poetry is the use of figures of speech, similes, and metaphor. Okay. Symbols, the image, the use of figures of speech, similes, metaphor, and other things. So how can we translate these things? So last class we discussed creative interpretation and translation, imitation, and creative, the critical interpretation. And here the basic ideas of poetry translation. How can we translate figures of speech, similes, and metaphors? See, I already said that I gave the example of Meipurl. Okay, Meipurl is true meaning, and Meipurl, it is a single word, but when we translate it as two words, it is unavoidable. Okay, so when we have two words, naturally the structure is also going to be changed. Okay, so this is the problem in poetry translation, and மெய்ப்பொருள் வந்து ட்ரூ மீனிங் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக இருக்கும். அது எப்பொருள் யார் யார்வாய் கேட்புன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஸோ அப்பொருள் மெய்ப்பொருள் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ரைமிங் ஃபீல், ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அதில் வந்து ஒரு கரெக்டான ஃபீல் வந்து கிடைக்குது அது. பட் இதே அப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அண்ட் மெய்ப்பொருள் ட்ரூ மீனிங் அப்படின்னு மாறிடுது. அண்ட் இப்போ டூ வேர்ட்ஸ் இப்போ ரெண்டு வார்த்தைகள் வந்துடுது. அண்ட் நேச்சுரலி அப்படியே கொஞ்சம் அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது கிரியேட்டிவாக சில இது இப்போ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது நான் இப்போ ஐ ஆல்ரெடி கேவ் த எக்ஸாம்பிள் ஆஃப் அனதர் திருக்குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு இன்னொரு இது. ஸோ இப்போ பொறுமையாக இருக்கணும். we have to be patient, even to those people who criticize us, who mock us, who scold us. Okay, so அவங்ககிட்டையும் பொறுமையாக இருக்கணும். அண்ட் இப்போ கம்பேரிசன் சிமிலி திருவள்ளுவர் என்ன யூஸ் பண்ணியிருக்காருன்னா நிலம் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ எர்த்துன்ற இமேஜ் வந்து இப்போ ஈவன் டிஎல் இங்கிலீஷ் பீப்புளுக்கும் அது வந்து புரியாது. ஹவு ஃபார் வி யூஸ் அவர் எர்த்தை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம், அண்ட் இன் ரிட்டர்ன் பேக் வி டோன்ட் ஹெல்ப் அவர் எர்த் அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து எர்த்து வந்து கரெக்டாக தான் இப்போ இருக்கும். ஈவன் எர்த்தை விட ஜீசஸ் கிரைஸ்ட் அல்லது இப்போ ஃபெமினைன் லேடிஸ், கேர்ள்ஸ், ஸோ இவங்கெல்லாம் இப்போ இன்னும் இப்போ இந்த மாதிரி இமேஜெல்லாம் இன்னமும் யூஸ் பண்ணால் டிஎல்ல வந்து இப்போ எஃபெக்ட் வந்து இப்போ அதிகமாக கிடைக்கும். எந்த ஒரு இமேஜ் பவர்ஃபுல்லான எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அது ஸோ எஸ்எல்ல இந்த இமேஜ் எர்த்து இப்போ வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்காரு, திருவள்ளுவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னா எர்த்து தான் இப்போ இங்கிலீஷ்லையும் யூஸ் பண்ணுற அவசியம் இல்லை. கொஞ்சம் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை. அஃப்கோர்ஸ் ஃபெர்டிலிட்டி இஸ் லேக்கிங், but we have to go for it. Okay, so figures of speech and the simile metaphor creative use பண்ணலாம். And example given here is when the study material I gave you one example. For example, in Tamil language, Kambar translated Valmiki's Ramayana. In his translation, all figures of speech are his own creativity and none are from the original. But as far as poetry translation is concerned, this has to be done. ஸோ கம்பர் ராமாயணம் அவர் பண்ண டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண வால்மீகி இப்போ எழுதின ராமாயணத்தில் பண்ண டிரான்ஸ்லேஷனில் ஒரு சின்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கூட, ஒரு கம்பேரிசன் கூட இது ஒரிஜினலாக இப்போ இல்லை, அவரே க்ரியேட்டிவாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ பட் டிரான்ஸ்லேஷன் வர்றப்ப இதை பண்ணி தான் ஆகணும். அண்ட் the translator of poetry must take into account both linguistic and non-linguistic aspects of poem and try to recreate the poem in the target language. Okay, so linguistic aspects and non-linguistic aspects, the poetனுடைய linguistic aspect and non-linguistic aspect ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணணும். அண்ட் அது பார்த்தீங்கன்னா the linguistic aspect deals with sound patterns of words, rhymes, rhythms, while non-linguistic aspects are concerned with ideas, images, symbols based on culture of the yourself.
ஸோ லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் நான் லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ்னா வேர்ட்ஸ், ரைம்ஸ், ரிதம்ஸ். ஸோ இதெல்லாம் லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த linguistic aspects of the language, linguistic aspects of a poem, இதையும் கன்சிடர் பண்ணணும். அட் தி சேம் டைம் நான் லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ், ஐடியாஸ், இமேஜஸ், சிம்பிள்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பேஸ்ட் ஆன் கல்ச்சர். ஸோ இதெல்லாம் நான் லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ். இதுதான் லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ், இதெல்லாம் நான் லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு ரெண்டுத்தையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணணும். அது see another problem, another aspect, another problem of translating poetry is that இப்போ இங்கிலீஷ், கிரீக் ஆர் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ கிளாசிக்கல் போய்ட்ஸ் ஃபாலோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இப்போ இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதிருந்தாங்க. அண்ட் போய்ட் இப்போ அலெக்சாண்டர் போப் ஹி டெலிபரேட் சி ஐ ஹவ் ஃபாலோட் த ரூல்ஸ் அப்படின்னு ப்ரிஃபேஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. அது பட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது இப்போ இம்பாசிபிள், அது அப்போ முடியாதது. பட் தமிழுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. அது ஸோ வெண்பா, கலிப்பா, இப்போ வஞ்சித் தொகை இப்போ அப்படின்னு இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அணி இலக்கணமாக சொல்லிட்டு அணி இலக்கணம், யாப்பு இலக்கணம், பாவகைகள் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா அப்படின்னு இப்போ நிறைய இப்போ இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தமிழில் இருக்குது. தமிழில் ஒரு தனி செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இங்கிலீஷில் அது ஒரு தனி செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரெண்டுத்தையும் இப்போ தமிழில் எழுதும்போது தமிழ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ண முடியும், இங்கிலீஷில் எழுதும்போது இங்கிலீஷ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ முடியும். ஸோ இப்போ இங்கிலீஷ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து தமிழில் ஃபாலோ பண்ண முடியாது, தமிழ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ண முடியாது. பட் இப்போ என்னது, அலெக்சாண்டர் போப் இங்கிலீஷ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபார்முலேட் பண்ணி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதிருக்காரு. அது இங்கிலீஷ் ரீடர்ஸ்க்கு ஒரு தனியாக இப்போ எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி எழுதிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கும் அது. பட் இப்போ தமிழில் அப்படி பண்ண முடியாது. இப்போ அலெக்சாண்டர் போப் எஸ்ஏ அண்ட் கிரிட்டிசிசம் அண்ட் மற்ற போயம்லாம் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னா இப்போ எழுதியிருக்காருன்னா அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தமிழ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி எழுதுனா சின்சியாரிட்டி கிடைக்கும், ஃபெடிலிட்டி கிடைக்கும் அது. ஓகே. ஸோ இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுத முடியாது. பட் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது. let's say one of the greatest movie in Tamil cinema is Kaka Muttai. Okay, obviously நான் சொன்னதுனால மட்டும் இல்ல unanimously everyone considers that Kaka Muttai is one of the best movies ever produced in Tamil cinema. இப்ப இப்படி ஒரு சூப்பரான படத்தை வந்து தமிழ்ல எடுத்திருக்காங்க. அண்ட் நாமளும் இப்போ அதை வந்து இப்போ ரீமேக் பண்ணலாம். லெட்ஸ் சே இப்போ இங்கிலீஷ் டப்பிங், இங்கிலீஷ் சப்டைட்டில் அதெல்லாம் விட்டுடுவோம், ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஒரு டைரக்டர் வந்து அதை ரீமேக் பண்றாரு அப்படின்னா, if at all a director wants to remake the movie Kaka Muttai, the director should do research on the slum boys in the target language. ஸோ இப்போ வந்து கன்னடாவில் வந்து அதை வந்து ரீமேக் பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போ கன்னடாவில் பெங்களூர் தான். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி, தமிழ்நாடோட கேபிட்டல் இப்போ சிட்டி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லம் ஏரியா. அண்ட் அந்த ஸ்லம் ஏரியாவில் பாய்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க, என்னென்ன திருட்டுத்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு. இப்போ இந்த படத்தை வந்து கன்னடாவில் ரீமேக் பண்ணணும், அல்லது இப்போ இங்கிலீஷில் வந்து ரீமேக் பண்ணணும், சைனாவில் வந்து ரீமேக் பண்ணணும் அப்படின்னா அந்த டைரக்டர் வந்து சைனீஸ் டைரக்டர் இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னா சைனால பீஜிங் அந்த கேபிட்டல்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்லம் பாய்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணணும். ஓகே, அந்த ரிசர்ச் பண்ணிட்டு அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கலி ஃபெடிலிட்டி வந்து கிடைக்கும் அது. ஓகே, ஸோ இப்போ சென்னையில் பாய்ஸ் இப்படி இருக்காங்க அண்ட் இதில் வந்து இப்படி இருக்காங்க அண்ட் இப்போ அப்படின்னா அண்ட் இப்போ லெட்ஸ் சே சைனாவில் அவங்களுடைய ஆசைகள், இப்போ சென்னையில் வந்து ஸ்லம் பாய்ஸோட ஆசைகள் பீஸா சாப்பிடணும் அப்படின்ற அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. பட் அதே மாதிரி பீஜிங்கில் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்லம் பாய்ஸ் வந்து என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க, அது வந்து கிடைக்காம எந்த ஃபுட் ஐட்டம் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போது பணக்காரங்க மட்டுமே கிடைக்குது அப்படின்றத வந்து ரிசர்ச் பண்ணி பீஸா அங்கே இருக்கு அப்படின்னா அங்கே வந்து வேற ஒரு ஃபுட் ஐட்டம் மாற்றணும் அண்ட் அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாற்றணும். அது அப்போதான் தட் இஸ் செட் டு பி ட்ரூ ஃபெர்டிலிட்டி. நான் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே என்ன இருக்கோ அப்படியே இது பண்ணிட்டா அது வந்து இப்போ கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகும், கண்டிப்பாக ஸ்லாப்பி ஆகிடுவது.
ஓகே, அந்த ஃபீல் காக்கா முட்டை பார்த்த கிடைச்ச ஃபீல் வந்து அது ஒரு தனி ஃபீல். அது தமிழ் ஆடியன்ஸ் மட்டுமே கிடைக்கும். என்னதான் ஃபெடிலிட்டியோட இது பண்ணாலும் அண்ட் நமக்கு கிடைச்ச ஃபீல் அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போறதில்ல. பட் ரியல் ஃபெடிலிட்டி எது அப்படின்னா அப்படியே சீன் வைஸ் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் காப்பி பண்ணாம what is the real fidelity is that the director should do research on their own city capitals, slum boys. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்க, என்னென்ன கிடைக்காம போகுது, அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னென்ன தப்புகள்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் தரவா ஸ்டடி பண்ணிட்டு அவங்களுடைய லைஃப் வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாலே அது காக்கா முட்டையோட ரீமேக்கா மாறிடுது. ஓகே, ஸோ அதனால ஒவ்வொரு சீன் வைஸ் அப்படியே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. Real if the director wants to do real fidelity to காக்கா முட்டை நல்ல சின்சியரா ரீமேக் பண்ணணும் அப்படின்னா அவனுடைய லாங்குவேஜ்ல அவனுடைய கேபிட்டல் சிட்டியில அங்க இருக்கக்கூடிய ஸ்லம் பாய்ஸ் அவங்களுடைய ஆசைகள் விருப்புகள் வெறுப்புகள் இதை வந்து தரவா ஸ்டடி பண்ணிட்டு இதை அவங்களுக்கு சொன்னாலே அந்த டிஎல் ஆடியன்ஸ் அவங்களுக்கு சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா காக்கா முட்டையோட ரீமேக் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படிதான் போயிட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அது இங்க என்ன இமேஜ் இருக்கு, இங்க என்ன சீன் இருக்கு அப்படின்ற இது பண்ணா அது கரெக்டா அமையாதது. ஸோ இதுதான் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனுடைய மெயின் சென்ஸ் மெயின் எசன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டாலே நமக்கு கிரியேட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா வரும். அது அந்த போயம் எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம் அதனுடைய மெயின் எசன்ஸை அது நம்ம புரிஞ்சுக்கிட்ட அதை நம்ம என்ஜாய் பண்ணாலே கிரியேட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கிடைக்கும். அது ஓகே, ஸோ எல்லாமே அந்த ஃபீல் ஆஃப் த எஸ்எல்லும் அண்ட் அந்த ஃபீல் வந்து டிஎல் ரீடர்ஸுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே நாம வந்து கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் poetry translation and அடுத்து லெஃபிவர். ஓகே, லெஃபிவர் வந்து 7 kinds of poetry translation வந்து பண்ணியிருக்காரு அண்ட் தேர் ஆல் தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் அதுக்கு அதை பண்ணணும்னா கிரியேட்டிவா நம்ம ஏதாவது செய்யணும். அது பட் இந்த 7 kinds of poetry translation நம்ம படிச்சு வச்சுக்கிட்டா அண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது poetry டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இன்னும் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அது ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா phonemic translation. Phonemic translation which attempts to reproduce the SL sound in TL while at the same time producing an acceptable paraphrase of the sense. Lefevre comes to the conclusion that although the words are moderately well in translation of onomatopoeia, the overall result is clumsy and often devoid of sense together. So sounds வந்து first of all phonemic translation sound வந்து பேசிக்கா டிரான்ஸ்லேட் பண்ணணும். அட் சேம் டைம் ஓவரால் paraphrase of the sense வந்து அப்படியே paraphrase பண்ணிட்டு சவுண்ட் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டா அதுக்கு பேர் தான் phonemic translation. பட் ஓவரால் எஃபெக்ட் வந்து கிளம்சியா ஒரு ஆர்டரா இல்ல. அது ஓகே, அந்த ஃபீல் வந்து மிஸ் ஆகுது phonemic translation. பட் அது வந்து poetry translator கன்சிடர் பண்ணணும். அண்ட் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன வேர்ட் இருக்கோ அப்படியே அகழ்வாரை என்னன்னா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ணா அண்ட் சின்டாக்ஸ் ஒரிஜினாலிட்டி எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடுது. பட் ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு தான் லெஃபிவர் வந்து சொல்றாரு. மீட்ரிக்கல் டிரான்ஸ்லேஷன் வேர் த டாமினன்ட் கிரைட்டீரியா இஸ் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் எஸ்எல் மீட்டர். ஸோ அந்த மீட்டர் அந்த பொய்டிக் ஃபீல் அந்த எந்த மீட்டர்ல வருது அதே மீட்டர் வந்து இப்போ டிஎல்லையும் அப்படியே கொண்டு வரணும். அதுதான் மீட்ரிக்கல் டிரான்ஸ்லேஷன். So Lefevre concludes that like literal translation, this method concentrates on one aspect of SL text as a whole. So meter மட்டுமே கன்சிடர் பண்ணிட்டு எப்படி வேணா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அது சென்ஸ் கூட கவலை கிடையாது. மீட்டரை மட்டுமே ஃபாலோ பண்றதுக்கு தான் மீட்ரிக்கல் டிரான்ஸ்லேஷன். Poetry into prose, this is also another kind of translation coined or termed by Lefevre. And so poetry வந்து அப்படியே டிஎல் வந்து poetry டிரான்ஸ்லேட் பண்ணாம அப்படி ப்ரோஸா அப்படியே மாத்திக்கிறது. ஸோ சென்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு அப்படி ப்ரோஸா அப்படியே போய் எழுதுறது. ஸோ தட் இஸ் செட் டு பி poetry into prose. Lefevre concludes that the distortion of sense communicative value and syntax results from this method, although not to the same extent with the literal or metrical types of translation. So communicate ஆயிடுது, சென்ஸ் வந்து கம்யூனிகேட் ஆயிடுது, கம்யூனிகேட்டிவ் வேல்யூ வந்து இருக்கு, there is no doubt in it. பட் poetryனா அது poetry எல்லாம் போயிடுது, ஜஸ்ட் ப்ரோஸ் ஃபார்ம் ஆஃப் இட், பேராஃப்ரைஸ் ஆஃப் இட் டிஎல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
And then fifth one is rhymed translation, where translator enters into double bondage or meter and rhyme. Lefevre concludes that here are particularly harsh things. He feels that the end product is merely caricature. ஸோ இப்போ இதுவும் ஒரு கேரிகேச்சர் அப்படின்னு சொல்றாரு. ரைமிங் மட்டும் பண்றது, சென்ஸ் அப்படியே கண்டுக்காம அப்படியே விட்டுடுறது. கம்ப்ளீட் கேரிகேச்சர், கம்ப்ளீட் டிஸ்டார்ஷன் ஆஃப் மீனிங்கை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ரைமிங் வந்து கரெக்டா என்ன சவுண்ட் இருக்கோ அதையே அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்றது. அண்ட் எஸ்பெஷலி என்ன ரைம் ஸ்கீம் இருக்கு. ஸோ ஃபோனிமிக் டிரான்ஸ்லேஷனுக்கும் ரைம் டிரான்ஸ்லேஷனுக்கும் ரைம் ஸ்கீமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுறதா தான் ரைம் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். பட் திஸ் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட் டிஸ்டார்ஷன் ஆஃப் மீனிங். And blank verse translation, again translation imposed on the translator by the choice of structure or emphasis. Although greater accuracy and a higher degree of literalness obtained are also noted. So blank verse SL எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை. பிளாங்க் வேர்ஸை வந்து ஃபாலோ பண்ணி சென்ஸை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணால் அதுதான் பிளாங்க் வேர்ஸ் டிரான்ஸ்லேஷன். இதுலேயும் அந்த சாய்ஸ் வந்து இப்போ இதுவாகுது, சென்ஸ் வந்து இப்போ மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ரைம் எஸ்எல் என்ன ரைம் ஸ்கீம் இருக்குது அதெல்லாம் கண்டுக்காம சென்ஸை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பிளாங்க் வேர்ஸ் இது பண்ணுறது, தட் இஸ் கால்ட் பிளாங்க் வேர்ஸ் டிரான்ஸ்லேஷன். திஸ் இஸ் ஆல்சோ தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ். அதுலேயும் ஃபெசிலிட்டி வந்து மிஸ்ஸிங் ஆகுது. பட் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் இட், யூ கேன் கோ ஃபார் இட். Interpretation under this setting, Lefevre discusses what he calls version, where the substance of the SL text is retained but form is changed, and imitation, where translator produces the poem of his own, only title and point of departure if those is in common with the source text. So final translation interpretation அப்படின்னு சொல்றாரு. தட் இஸ் இமிட்டேஷன். இதுக்கு முன்னாடி நான் இமிட்டேஷன் சொல்லியிருக்கேன். பட் லெஃபீவர் வந்து இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்ற இது சொல்லியிருக்காரு. டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் வித் கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆர் இன்டர்பிரிட்டர். அதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லெஃபீவர் சேஸ் தட் Lefevre's seventh type of poetry translation is interpretation. That is nothing but imitation. That is creative translation process. ஸோ ஐடியா மட்டும் அப்படியே அந்த சென்ஸ் மோஸ்ட் ஐடியா வந்து இது பண்ணிக்கிட்டு கிரியேட்டிவாக அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அதுதான் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு லெஃபீவர் சொல்கிறாரு. திஸ் டைப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் poetry translation. ஓகே, ஸோ ஐ கெஸ் தட்ஸ் ஆல் அபவுட் த டாபிக் poetry translation. இன்னும் நான் ஒரு பார்த்துட்டு இன்னும் இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் முக்கியமான பாயிண்ட் ஃபீல் ஆச்சுன்னா நான் வந்து இப்போ ஆட் பண்ணுவேன். பட் ஓவரால் இந்த டாபிக் ப்ராப்ளம்ஸ் இன் poetry translation இஸ் ஓவர். ஓகே, தேங்க்யூ.